குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் லைட். ரைட்டாக 3வது லெசனு லைட் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அக்வேர் நாலேஜ் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிரர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கண்ணாடிங்க தான். ரைட்டா? அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இமேஜ் ஃபார்மேஷன் ஸ்பெரிக்கல் மிரரில் இருக்கக்கூடிய இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி அதில் உருவம் தோன்றுறது அப்படிங்கிறது தான். அடுத்தது நோ அபவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அக்வேர் நாலேஜ் அபவுட் லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா பிரதிபலிக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டாக? ரெஃப்ளெக்ஷன்ஸினுடைய லாஸ், விதிகள் என்ன, ரெகுலர் அண்டு இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷனை பற்றி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கலடாஸ்கோப் அண்டு பெரிஸ்கோப். கலடாஸ்கோப்னால் தெரியும், நம்ம கண்ணாடி வச்சு செய்வோம் இல்லையா, உள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேப்ஸ் தெரியுது, அது கலடாஸ்கோப். அண்டு பெரிஸ்கோப் அப்படிங்கிறது இராணுவத்தில் கப்பற்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ரைட்டா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரெஃப்ராக்ஷன் அண்டு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் டிஸ்பர்ஷனையும் ரெஃப்ராக்ஷன் பற்றியும். ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒளி விலகுதல்னு சொல்லுவோம். ரைட்டா? தண்ணிக்குள்ளார லைட் அடித்தா ஒளி கொஞ்சம் என்னாகும், நேராக போகுது, கொஞ்சம் வளைஞ்சு போன மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் ரெஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். பார்க்கலாம். ரைட்டா? ஸோ லாஃப்டி மவுண்டன்ஸ் கவர்டு வித் greenest vegetation, magnificent trees reaching the clouds, beautiful streams drifting down the valleys, bluish water roaring towards the coast, and the radiant sky in the morning being filled with the golden red color, all give delight to our eyes and peace to our mind. ஸோ இப்போ மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கும் மனசுக்கும் நிம்மதி தரக்கூடிய அல்லது அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ரைட்டா? ஸோ அழகான மவுண்டெயின் பார்க்குறோம், ட்ரீஸ் பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், வானம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகான விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? பட் கேன் வி see them all without light? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லைட் இல்லாமல், வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா? நோ, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. ஸோ அப்போ இங்கே லைட் அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த ஒளி அப்படிங்கிறது அந்த பொருட்கள் மீது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம கண்ணுக்கு வந்தால் தான் நமக்கு என்ன தெரியும், அந்த மரம் வந்து பச்சை கலராக இருக்குது, அழகான கடல் ப்ளூ கலரில் இருக்குது, சாயங்காலத்தில் செவ்வானமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வாட் இஸ் லைட் அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் த ஸ்ட்ரைட் லைன். ஸோ அப்போ லைட் அப்படிங்கிறது ஆற்றலின் ஒரு வகையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைட், ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அது எப்படி பயணிக்குது? ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் பயணிக்குது. யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் லோயர் கிளாஸஸ், படிச்சிருப்பீங்க. ஹவ் இட் இஸ் ரெஃப்ளெக்டட் பை த பாலிஷ்டு சர்ஃபேசஸ் சச் எஸ் பிளான் மிரர்ஸ். பிளான் மிரரில் எப்படி சர்ஃபேஸ் வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸில் வந்து வெளிச்சம் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத. திஸ் ரெஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். இதை தான் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் லைக் ஸ்பெரிக்கல் மிரர் அண்ட் பேரபோலிக் மிரர். You will also study about the laws of reflection and the laws of refraction and some of the optical instruments such as periscope, kaleidoscope which work on these principles. இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? மிரர்னா கண்ணாடி தான். We use mirrors in our daily life for various purposes. Mainly use them for beautifying us. நம்மளை அழகுப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், கண்ணாடிகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? The mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. ஸோ மிரர் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ், கண்ணாடி பொருள் வித் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ். எதனால் பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கோம், அது நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ பாலிஷ்டாக இருக்குது. தட் ரெஃப்ளெக்ட்ஸ் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அது மேலே விழக்கூடிய ஒரு ஒளியை அது என்ன பண்ணுது, நமக்கு பிரதிபலிக்குது. ரெஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். ஏ டைப்பிக்கல் மிரர் இஸ் எ கிளாஸ் ஷீட் கோட்டட் வித் அலுமினியம் ஆர் சில்வர் ஆர் ஒன் ஆஃப் இட் சைட்ஸ் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டைப்பிக்கல் மிரர், ஒரு கண்ணாடிங்கிறது எப்படி இருக்குது, கிளாஸ் ஷீட், கண்ணாடி தகடாக இருக்குது, வித் அலுமினியம் ஆர் சில்வர் ஆன் இட் ஒன் இட் சைடு. ஸோ ஒரு பக்கத்தில் அலுமினியமோ அல்லது சில்வரோ என்ன பண்ணியிருக்காங்க, பூசியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் தான் நமக்கு கண்ணாடி தெரியுது. ஸோ இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. மிரர்ஸ் ஹேவ் எ பிளான் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். எப்படி தெரியும், மிரரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பிளான் மிரர், அதாவது என்ன சொல்லுவோம், நேராக பிளைனாக இருக்கிறது, ஆர் கர்வ்டு கொஞ்சம் குழிஞ்சிருக்கிறது அல்லது வளைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ கர்வ்டு மிரர்ஸ் ஹேவ் சர்ஃபேசஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்டு.
கர்வ்டு மிரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெரிக்கல் மிரராக இருக்குது, இன்னொன்று சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, அடுத்தது பேரபோலிக்காக இருக்குது, அண்டு எலிப்சாய்டாக இருக்குது. ரைட்டா? த ஷேப் ஆஃப் மிரர் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் இமேஜ் இட் ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ ஒரு கண்ணாடியினுடைய வடிவம் தான் எதை டிட்டர்மைன் பண்ணுது? இமேஜை டிட்டர்மைன் பண்ணுது, அதில் விழக்கூடிய இமேஜ். பிளான் மிரர்ஸ் ஃபார்ம் த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கண்ணாடி வந்து பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி ஒரு பிளான் மிரர். ரைட்டா? ஸோ இப்போ அதில் பார்க்கும்போது அதில் பர்ஃபெக்ட் இமேஜ் நமக்கு கிடையாது. வேறு கர்வ்டு மிரர்ஸ் ப்ரொடியூஸ் இமேஜஸ் தட் ஆர் எய்தர் என்லார்ஜ்டு ஆர் டெமினிஷ்டு. ஸோ கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதில் நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஒன்று முகம் சுருங்கி இருக்கும், இல்லை முகம் ரொம்ப அகலமாக தெரியும். ரைட்டா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரருடைய ஒரு டைப் தான் ஸ்பெரிக்கல்னு சொல்லுவோம். இஃப் த கர்வ்டு மிரர் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர் தென் இட் இஸ் கால்டு ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ கர்விங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கலுடைய ஒரு பார்ட்டு தான் என்னது? கர்வ், வளைஞ்சிருக்கிறது. ரைட்டா? ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் எ பீஸ் கட் அவுட் ஃப்ரம் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இது எதை மாதிரி இருக்குது? ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் எ பீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. ஒன் சைட் ஆஃப் திஸ் மிரர் இஸ் சில்வர்டு அண்ட் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் அட் த அதர் சைடு. ஸோ இதில் ஒன் சைடு என்ன பண்ணுறோம்? மிரர்னுடைய ஒரு சைடில் சில்வர்டு. ஸோ அப்போ சில்வர் பூசிடுறோம். அண்ட் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் அட் அதர் சைடு. ஸோ சில்வர் பூசப்பட்டதுக்கும் ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் கிடைக்கும், லைட் ரெஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆஃப் ஸ்பெரிக்கலாக இருக்குது இல்லையா? அதை குவார்ட்டர் ஸ்பெரிக்கலாக இருக்கும், பாதி ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஸோ ஸ்பெரிக்கலை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா அதை தான் கர்விங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு 2 இருக்குது. ஸோ கான்கேவில் வந்து பார்த்தோன்னா அந்த குழியாக உள்ளே வளைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே இப்படி இருக்கும். ஸோ அதில் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த வெளிப்பக்கத்தில் இருக்கிறது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம லைட் இருக்குது இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம்னா நம்ம குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்குது இல்லையா? குழம்பு ஊற்றுற கரண்டியில் இந்த உள்பக்கம் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கான்கேவ் மிரர் மாதிரி. ரைட்டா? நம்ம லாரி கண்ணாடிங்க, பஸ்ஸு கண்ணாடிங்கெலாம் வந்து பஸ்ஸில் லைட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும்? முண்டால் இப்படி குனிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் மிரர். A spherical mirror in which the reflection of light occur at its concave surface is called a concave mirror. ஸோ அதனுடைய உள்ள குழிந்த பக்கத்தில் குழிக்குள்ளார சர்ஃபேஸ் வந்துச்சு, லைட் விழுந்துச்சு அப்படின்னா அது பேர் கான்கேவ். These mirrors magnify the object placed close to them. The most common example of concave mirror is the makeup mirror. ஸோ அப்போ மேக்கப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மிரர் வந்து பார்த்தோன்னா கான்கேவ். அது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து குழியாக இருக்கிற மாதிரி தெரியாது. ரைட்டாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்? குழியாக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணி காட்டும் அப்படின்னா நமக்கு இமேஜை கொஞ்சம் இப்படி கிட்டக்க வச்சு பார்க்கும்போது இமேஜை பெருசு பண்ணி காட்டும். ரைட்டா? ஸோ அதனால தான் அதை வந்து கான்கேவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கான்வெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா a spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called convex mirror. The image formed by this mirror is smaller than the object. ஸோ ஆப்ஜெக்டை விட இதில் எப்படி தெரியும்? ரொம்ப ஸ்மாலாக தான் தெரியும். The most convex mirrors are rear viewing mirrors used to the vehicles. நம்ம பைக்கில் கார்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி வச்சுருக்கோம்ல, பின்னால் வர வண்டிகளை பார்க்குறதுக்கு ரியர் மிரர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு வச்சுருக்கக்கூடிய மிரர் எல்லாமே என்ன மிரர்ஸு? கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு பார்க்க அப்படி தெரியாது. ஆனால் அது எப்படி தான் இருக்கும்? கான்கேவில் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னா பொருள் வந்து தூரமாக காட்டக்கூடியது. ரைட்டா? கான்கேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளை கிட்டக்க காட்டும், கான்வெக்ஸ் வந்து பொருளை தூரமாக காட்டக்கூடியது. மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பேரபோலிக் மிரர் விச் இஸ் இந்த ஷேப் ஆஃப் எ பேரபோலா மாதிரி இருந்துச்சுன்னா, பேரபோலா மாதிரி இருக்கிறனால தான் அதுக்கு பேர் பேரபோலிக்னு பேர். இஸ் ஒன் டைப் ஆஃப் கர்வ்டு மிரர் தான். ஸோ கர்வ்டு மிரரில் இதுவும் ஒரு டைப்பு. இட் ஹேஸ் எ கான்கேவ் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் தி சர்ஃபேஸ் டைரக்ட்ஸ் த என்டையர் இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் டு கன்வெர்ஜ் இட்ஸ் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இந்த பேரபோலா என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய கான்கேவில் விழக்கூடிய லைட்டை அதாவது பீம் நிறைய லைட் வர்றதை வந்து என்ன பண்ணும்? இந்த கான்கேவ் வந்து ஒரே பீமாக கொடுக்கும். அதனால தான் இதுக்கு பேர் பேரபோலா அப்படின்னு பேர். அதாவது ஃபோக்கல் பாயிண்டில் கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கறது. In the same way, light rays generated by the source placed at the focal point will fall on the surface and they will be diverged in a direction which is parallel to the
பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலிக் மிரர். ஸோ இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய மிரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரபோலானுடைய அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டும் அந்த இதுவும் மீட் பண்ணக்கூடியதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஹென்ஸ் த லைட் ரேஸ் வில் பி ரெஃப்ளெக்டட் டு எ ட்ராவல் எ லாங் டிஸ்டன்ஸ் வித்தவுட் கெட்டிங் டிமினிஷ்டு. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா பீம், அதாவது பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது, அதாவது ஒளிக்கற்றைன்னு சொல்லுவோம், அது வந்து என்ன ஆகும், எங்கேயுமே உடையாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகும், லைட்டை பாஸ் பண்ணக்கூடியது, ட்ராவல் பண்ண வைக்கக்கூடியது. ஸோ பேரபோலிக் மிரர்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பேரபோலிக் ரெஃப்ளெக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் யூஸ்டு டு கலெக்ட் ஆர் ப்ரொஜெக்ட் லைட் எனர்ஜி. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரபோலிக் மிரர்ஸை எனர்ஜியை, அதாவது லைட் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சோலார் பேனல் மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இல்லைன்னா பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த சோலார் பேனல்ஸில் தயாரிக்காமல் இந்த எனர்ஜியாகவே என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைட் எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி அதன் மூலம் அதிகப்படியான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, உணவை சமைக்க எடுத்துக்குவாங்க. தட் இஸ் கலெக்ட் ப்ராஜெக்ட் லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி அண்ட் ரேடியோ வேவ்ஸ் எல்லாத்தையுமே இது மூலம் நம்மளால் என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். தே ஆர் யூஸ்ட் இன் ரெஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப்பில் ரெஃப்ளெக்டராக யூஸ் பண்ணுறோம். ரேடியோ டெலஸ்கோப்ஸ் அண்ட் பேரபோலிக் மைக்ரோஃபோன்ஸ் இதுலாம் வந்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்டர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். தேர் ஆல்சோ யூஸ்ட் இன் சோலார் குக்கர்ஸ் அண்டு சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரபோலிக் மிரர்னு சொல்லுவோம். பெரிய வடசெட் மாதிரி இருக்கா. ஸோ நடுவில் ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சன்லைட் அதில் வந்து விழும்போது சென்ட்ரல் அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், ஒரே பீமாக தான் லைட் வரும். கிட்டத்தட்ட அதில் வச்சோம் அப்படின்னா பொருள் எரிஞ்சிரும், ரைட்டாக. அதிகப்படியான ஹீட் அது என்ன பண்ணும், ஒட்டு மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேரபோலிக் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.